திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் நடிகர் கே பாக்யராஜ். இவர் இயக்கி நடிக்கும் எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான். குறிப்பாக தாய்மார்களை கவரும் விதத்தில் இவரை போல யாரும் படம் எடுக்க முடியாது. சொல்ல முடியாத ஒரு விஷயத்தையும் நாசுக்காக சொல்வதில் வல்லவர். அந்த வகையில் குறிப்பாக கணவன் மனைவி உறவு, முக்கோண காதல் கதை மற்றும் குடும்ப சிக்கல்கள் கொண்ட கதையம்சங்களை சிறப்பாக எடுப்பார். உதாரணமாக முந்தானை முடிச்சி, சுவரில்லாத சித்திரங்கள், தூரல் நின்று போச்சு, அந்த 7 நாட்கள் ஆகிய படங்களை சொல்லலாம். இது நம்ம ஆளு படத்தில் அவர் கத்தி மேல் நடக்கும் கதை. அதையும் சூப்பர் ஹிட்டாக எடுத்து அசத்தியிருந்தார். இவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவரிடம் ஒருமுறை கராரான விஷயத்தை சொல்கிறார். அது என்னன்னா, எம்ஜிஆர் 1977 ஸ்ரீதர் இயக்கத்தில் அண்ணா நீ என் தெய்வம் என்ற படத்தில் நடித்தார். அதில் அவருடன் லதா, நம்பியார் என்று பலரும் நடித்திருந்தார்கள். ஆனால் படம் பாதிக்கு மேல் ஷூட்டிங் எடுத்த நிலையில் டிராப் ஆனது. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் தேர்தலில் ஜெயித்து முதல்வர் ஆகிவிடுகிறார். அதனால் நடிக்க முடியாமல் போனது. அந்த படத்துக்காக 12 லட்சம் வரை செலவு செய்துள்ளார் தயாரிப்பாளர். அதனால் அதை என்ன செய்வதென்னு யோசித்த நிலையில் பாக்யராஜை அழைத்துள்ளார். படத்தின் தயாரிப்பாளரோ பல இயக்குநர்களிடம் அதை என்ன செய்யலாம் என்று கேட்டுள்ளார். அப்போது பாக்யராஜ், படத்துக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதி தரேன், நல்ல ஆக்ஷன் ஹீரோவை வைத்து படமாக்குங்கள் என்றாராம். அந்த செய்தி எம்ஜிஆரின் காதுக்கு எட்டியுள்ளது. அவர் பாக்யராஜை அழைத்து, இந்த படத்தில் நீயே நடிக்கலாமே என்று கேட்டுள்ளார். அதற்கு, நான் நடித்தால் அவ்வளவு நல்லா இருக்காது என்றாராம் பாக்யராஜ். உடனே, நீ படத்தில் நடிக்கிறதா இருந்தா இந்த படத்தை எடு, இல்லைனா குப்பையில் போட்டுருவேன்னு எம்ஜிஆர் கராராக சொல்லிவிட்டாராம். அது மட்டுமல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு நான் பணம் கொடுத்து விடுகிறேன் என்றும் சொல்லிவிட்டார். எம்ஜிஆரின் பேச்சை தட்ட முடியாமல் பாக்யராஜ் தானே இயக்கி அந்த படத்தில் நடித்தார். அதுதான் அவசர போலீஸ் 100. படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. ஹிந்தி, கன்னடத்திலும் ரீமேக் செய்யப்பட்டு படம் வெற்றி பெற்றது. பாக்யராஜ் நடித்து இயக்கிய படம் அவசர போலீஸ் 100. எம்ஜிஆர், பாக்யராஜ், கௌதமி, சில்க் ஸ்மிதா, VS ராகவன், விஜயகுமார் உட்பட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு MSV மற்றும் பாக்யராஜ் இசையமைத்துள்ளனர்.